ஓகே ஸ்குவாட், நம்ம வந்த டைமில் வந்துட்டு நம்ம தான் டோரே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்குவாட். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா சைனாவில் இருக்கிற ஒரு புத்தர் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோன்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். பட் ஆனால் நம்ம அங்கே வரல. இன்றைக்கி நம்ம வந்துட்டு கர்நாடகாவுக்கும் திம்பத்தை தாண்டி இருக்கிற ஒரு லொக்கேஷன், அதாவது திபெத்தியன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு உள்ளே போய் கட்டுறேன், வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பேக் சைடுலேருந்து பார்க்கும்போதே பார்த்துட்டிங்கன்னா டெம்பிளோட வியூ பயங்கரமாக தான் இருக்குது. அதுவும் அங்கே தேன்கூடெல்லாம் இருக்குதுங்க, தெரியுதா? தேன்கூடு இருக்குது. கீழே பாருங்களேன், இதெல்லாம் இந்த சைனீஸ் படத்துலலாம் பார்க்கும்போது இந்த உருண்டை கோயிலெல்லாம் வச்சுருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். மணியா அடித்தா டிங் டிங் சவுண்ட் கவுண்ட் வந்துருச்சுன்னா இருங்க. ஓகே கைஸ், ஆக்சுவலாக இது வந்துட்டு இது பித்தளையில் இருக்குது. இது சுற்றுற மாதிரிங்க. இருங்கண்ணா, இது எல்லாத்தையுமே நம்ம சுற்றி விட்டுட்டு இப்படி வந்துக்கலாம். நல்லா இருக்கே, பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் இங்கே இருக்குங்க, மாங்குங்களும் இருக்காங்க. வாங்க மாங்குங்களெல்லாம் போய் பார்ப்போம். அங்கங்கே போயிட்டுருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட அவ்வளோக்கா பேச மாட்டாங்க, எதாக இருந்தாலும் செய்கையில் மட்டும்தான் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஆமாம், நம்ம அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லணும். இது அவங்க தங்கியிருக்க ஸ்கூல் மாதிரி. ஓகே ஸ்குவாட், நம்ம வந்த டைமில் வந்துட்டு நம்ம தான் டோரே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓ, உள்ளுக்குள்ளே எடுத்துனுமே அழகான புத்தர். இங்கே ஒரு புத்தர் இருக்கார். அது பக்கம் இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நிறையா பொருளெல்லாம் வச்சுருக்காங்க. அது அங்கே இந்த வாசிக்கிறது, இந்த பக்கம் அந்த பிபி மாதிரி, அது பேரில் எனக்கு சரியாக தெரில. இங்கே டொனேஷன் பாக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்களேன், இது வந்துட்டு இங்கே நிறைய மாங்குங்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்தால் தியானம் பண்ணுறதுக்காக சம்திங் உட்காந்து படிக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க போல். ஃபுல்லாகவே புத்தரிசம் டெம்பிள் தான். நல்லா இருக்குது, ஒரு சைனாக்குள்ளே வந்த ஃபீல் அப்படியே இருக்குங்க. ஆனால் இவ்வளோ பெரிய இது எதுக்கு இங்கே கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. மேலே ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. ஏதோ சைனாவில் இருக்க மாதிரி தாங்க இருக்குது எனக்கு. இருங்க கிட்ட போய் பார்ப்போம். இவர் யாருன்னு எனக்கு சம்திங் தெரியல. ஆனால் அந்த பக்கம் சென்ட்ரலில் இருக்கிறது புத்தர்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியல. நல்லா இருக்குங்க கோயிலே. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரம். இது ஏதோ சைனீஸ் டெம்பிள். ஏதோ சைனீஸ் டெம்பிள்குள்ளே வந்த மாதிரி தாங்க இருக்குது எனக்கு இப்போ வரைக்கும். வாவ், அடுத்ததாக கீழே இன்னும் நிறைய இருக்குது, அதையும் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே பெரிய ஒரு பிபி ஆட்டை வச்சுருக்காங்க. அதெல்லாம் இன்னும் சரியாக தெரில. அதுக்கப்புறம் இங்கே அந்த மணி, இங்கே நம்ம ஊர்லலாம் இப்படி சாமி கும்பிடும்போது நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி இங்கே பாருங்களேன், இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. இந்த டேபிள் வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு கொஞ்சம் பெரிய அவங்கெல்லாம் வந்து உட்கார மாதிரி, அங்கே வந்துட்டு அவங்க சீடர்கள் உட்கார மாதிரி, குருக்கள் சீடர்கள்லாம் இருக்கிற மாதிரியான டைப்பில் வச்சுருக்காங்க போல். இங்கேயும் வந்துட்டு ஏதோ வச்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த டெம்பிள்குள்ளே வந்துருந்தே ஒரு பயங்கர இதாக இருக்குது. மேலே பாருங்கள், அந்த லைட்டெல்லாம் போட்டாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அண்ட் தென் இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஷாவ்லின் டெம்பிள் மாதிரி இருக்குது. சின்னதாக இங்கே பார்த்துட்டிங்கன்னா அரிசியிலலாம் ஊதுபத்தி, அதுக்கப்புறம் சங்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் சரிதான், ஆனால் இதுதான் மண்ணை விடுமா இருக்குது. ஓகே ஸ்குவாட், அடுத்ததாக வந்துட்டு நம்ம வெளியெல்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லாவே இருக்குது. இதோட எண்ட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ 2 இது வச்சுருக்காங்க கடை மாதிரி.
பார்த்துட்டிங்கன்னா அது வந்துட்டு அவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது அந்த இது அடிக்கிறதுக்கு. நிறைய இது வந்துட்டு நமக்கு ஆக்சஸ் கிடையாதுங்க. நம்ம வந்த நேரம் கரெக்டாக அவங்க சாமி கும்பிட்ற டைமுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்குவாட் அவங்க அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் தங்கி இருக்கிற இடங்க. இதோ பாருங்கள் அங்கெல்லாம் இருக்கார், அவர் தான் சீனியர்னு நினைக்கிறேன். ஓகே, பட் இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுங்க. அதாவது இந்த திபெத்தியன் டெம்பிளுக்கு வந்தது, அதுவும் அவங்களோட அந்த சாமி கும்பிட்ற முறை, அதெல்லாம் வந்துட்டு பார்க்குறக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு இதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சைனீஸ் டெம்பிளுக்கு வந்து அந்த சாமி கும்பிட்ற. நேபாளியன்ஸ் மாதிரி தான் இருக்கவங்க. ஓகே வாங்க, இன்னைக்கு கீழெல்லாம் நிறையா டெம்பிள் இருக்குது, அதுவும் போய் காட்டுறோம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாய்க்குட்டிங்க புதுசாக யாராச்சும் வந்தாங்கன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதை அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு போகிறோம் டக்குன்னு. ஓகே ஸ்குவாட், இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஷாவ்லின் டெம்பிள்குள்ளேருந்து வெளியே வந்த ஒரு ஃபீல் தாங்க இருக்குது. அந்த என்ன சொல்ல, இங்கே கும்ஃபு மட்டும்தான் இன்னும் சொல்லித்தரல, மற்றபடி எல்லாமே பயங்கரமாக தாங்க இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கோவில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. பட் ஆனால் என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் ஏன் இங்கே நிறையா கொடிங்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கன்ற விஷயமும் எனக்கு தெரில. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்களேன். இது வந்துட்டு ஏதோ ஒரு அந்த கீழே பார்த்தோமே வெளியே ஒன்று சுற்றி வர்ற மாதிரி அந்த மாதிரி. அண்ட் தென் வந்துட்டு இதுக்கு மேலே ஏதோ வச்சுருக்காங்க கோபுரமில் சம்திங். அது நமக்கு கிளாஸோட டிரான்ஸ்பரன்சி தெரியாதங்காட்டிக்கு தெரியல என்னென்னு. ஆனால் இதோட வழி எங்கே இருக்குன்னு தெரியலங்க ஸ்குவாட். ஆக்சுவலாக இதுக்கு வழியே இல்லைங்க. ஓ, இது வெறும் அந்த மேலே இருக்கிற அந்த இது மட்டும்தாங்க. ஆனால் நமக்கு சரியாக தெரியல, ஒவ்வொரு பக்கம் மேலே இருக்க மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் என்ன இருக்குன்னு நமக்கு என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியல. இங்கே வந்ததுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் கூட லேடிஸ் அவங்க யாருமே கிடையாது. ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பாய்ஸ் ஜென்ட்ஸ் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மொட்டை அடிச்சுட்டு இங்கே, அதாவது நம்ம எப்படி சின்ன வயசுலேருந்தே நம்ம இதாக இருப்போம் பனியோடு அந்த மாதிரி இருந்துட்டுருக்காங்க. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் கல்ச்சரல்ஸ் இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வருது. பரவாயில்ல. சரி, நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் கல்ச்சர் இருக்குங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியுது. பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் எல்லாமே வித்தியாசமாக புதுசாகவும் இருக்குதுங்க. ஓகே, ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் இங்கே ஒரு ஓப்பன் வே இருக்குது. இந்த லாஸ்ட்டில் ஒன்று, அந்த லாஸ்ட்டில் ஒன்று, இது ரெண்டு மட்டும்தான் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஓப்பன் வேலாம் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா க்ளோஸ்டில் தாங்க இருக்குது ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், நாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா திபெத்தியன் டெம்பிளை சுற்றி பார்த்தாச்சு. கரெக்டாக நம்ம வரையில் மணி 3 ஆயிடுச்சுங்க. ஏன்னா நான் வந்துட்டு இன்னும் 6 மணிக்குள்ளே பார்டரை தாண்டி ஆகணும், இல்லாட்டி இங்கேயே பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஏர்லி மார்னிங் அந்த டைமில் கிளம்பி ஒரு 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்தோம்னா கண்டிப்பாக இங்கே உட்காந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக போயிருக்கலாங்க. அந்த அளவுக்கு அமைதியாகவும் இருக்குது, பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க இந்த ஏரியா. அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுல பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வியூ காட்டுறேன், அதுவும் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு பாருங்களேன். அந்த பக்கம் ஹில்ஸு, அங்கேயும் ஒரு திபெத்தியன் டெம்பிள் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு பயங்கரங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இந்த ஊரோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நான் எக்ஸாக்டான லொக்கேஷன் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். முடிஞ்ச எல்லோரும் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். Cheers guys.